2026 ஆட்சி பகிர்வா? டெல்லி மேலிடம் எடுக்கும் முடிவே இறுதியானது. செல்வப் பெருந்தகை திட்டவட்டம். சென்னை. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சி பகிர்வில் இடம்பெறுமா என்பது குறித்து இந்தியா கூட்டணியின் உயர்மட்ட தலைவர்களே இறுதி முடிவெடுப்பார்கள் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஆட்சி பகிர்வு. அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு பதில். சமீபத்தில் திண்டுக்கல்லில் பேசிய திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடன் ஆட்சியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று தனிப்பட்ட கருத்தை தெரிவித்திருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. இதற்கு பதிலளித்த செல்வப் பெருந்தகை, ஜனநாயகம் உரிமை. யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்ல உரிமை உண்டு. அது அமைச்சரின் தனிப்பட்ட கருத்து. ஜனநாயகம் என்பதால் கருத்து சொல்ல அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. மேலிடமே முடிவெடுக்கும். ஆட்சி பகிர்வு குறித்த இறுதியான மற்றும் அதிகாரப்பூர்வமான முடிவை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசித்து எடுப்பார்கள் என்று கூறினார். கூட்டணி நலன். நாட்டின் நலன் மற்றும் கூட்டணியின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் முறையான அறிவிப்பு வரும் என அவர் தெளிவுபடுத்தினார். நடிகர் விஜய் மீதான சிபிஐ விசாரணை. பாஜகவின் அரசியல் பழிவாங்கல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் நெரிசல் விபத்து தொடர்பாக டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது குறித்து கேட்டபோது செல்வப் பெருந்தகை பாஜக மற்றும் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். அரசியல் அழுத்தம். செப்டம்பர் 2025இல் கரூரில் நடைபெற்ற கட்சியின் முதல் மாநாடு போன்ற கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விஜயை டெல்லிக்கு அழைப்பது அவரை அரசியல் ரீதியாக பணிய வைக்க பாஜக எடுக்கும் முயற்சி என்று குற்றம் சாட்டினார். மாநில அரசின் விசாரணை. தமிழக அரசு ஏற்கனவே இந்த வழக்கை முறையாக விசாரித்து வருகிறது. சிபிஐயை பயன்படுத்தி விஜயை டெல்லிக்கு வரவழைப்பதில் சில அரசியல் சமரசங்களை செய்ய பாஜக கட்டாயப்படுத்துகிறது என்று அவர் சாடினார். முக்கிய தகவல். நடிகர் விஜய் நேற்று ஜனவரி 12, 2026 டெல்லியில் சுமார் 6 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி நிலைப்பாடு. காங்கிரஸ் கட்சி புரோக்கர் வேலைகளை செய்யாது. எப்போதும் கொள்கை சார்ந்த வெளிப்படையான அரசியலையே முன்னெடுக்கும். தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாகவும் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் தமிழக வருகை கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.